நடிகர் ராஜேஷ் ஐயாவுடைய இழப்பு வந்து இண்டஸ்ட்ரிக்கு மட்டும் இல்லை, அவருடைய சக கலைஞர்கள், அவருடைய குடும்பத்தார் எல்லாருக்குமே பெரிய இழப்பு தான். எனக்கு தனிப்பட்ட முறையில் எப்படி பழக்கம் அப்படின்னா, எங்கள் அண்ணன் வந்து ரொம்ப நெருங்கிய நண்பர் ராஜேஷ் சாருக்கு. அப்போ ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி கிண்டி நம்ம நந்தனம் பக்கத்தில் தான் அவருடைய ஆஃபீஸு. முதல்ல சென்னைக்கு வந்தப்பில் அவருடைய ஆஃபீஸுக்கு நான் போய் வாய்ப்பு கேட்டிருக்கேன். அப்போ வந்து எங்கள் அண்ணன் தான் கூப்பிட்டு கொண்டு விட்டார். அப்போ இருந்து பழக்கம். இதில் என்னென்னா அற்புதமாக ஜோசியம் பார்க்கக்கூடிய முகத்தை பார்த்தே கணிச்சிருவார் நம்மளுடைய ஹிஸ்ட்ரி என்னென்னு. அந்த மாதிரி செட்டிநாடை பற்றி ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி எழுதும்போது எங்களுடைய குடும்பத்தை, எங்களுடைய பாரம்பரியம், நாங்கள் யார், எந்த குடும்பம், எந்த டிஸ்ட்ரிக்கு, எங்கள் அப்பா அம்மா யார், எல்லாத்தையும் கேட்டு எங்களை வந்து எனக்கு வந்து அவ்வளோ அழகாக ஜோசியம் பார்த்து அதில் எழுதியிருக்காரு. அவருடைய புத்தகத்தில் எழுதியிருக்காரு எங்களுடைய குடும்பத்தை பற்றி. அதில் நான் எங்கள் அப்பாவுக்கு எத்தனாவது பையனாக வருவேன், அதுக்கப்புறம் எந்த வயசில் நான் சென்னைக்கு வருவேன், எப்போ எனக்கு கல்யாணம் ஆகும், எனக்கு எத்தனை பிள்ளைங்க, எல்லா டீட்டெயிலுமே அவ்வளோ அழகாக எழுதி அவர் சொன்ன மாதிரி அப்படியே நடந்திருக்குங்க இந்த நிமிஷம் வரையும். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான, முகத்தை பார்த்தே கணிக்கக்கூடிய அற்புதமான ஒரு கலைஞர். அவருடைய இழப்பு மிகப்பெரிய இழப்பு தான். அவர் இழந்து வாடும் அவங்களுடைய குடும்பத்தார்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள் அவருடைய ஆத்மா சாந்தி அடைய இறைவனை பிரார்த்திக்கிறேன்.